ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, தக்காளி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்து, சீரகம், குருமிளகு, பட்டை, கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வதக்கிறப்ப காமிக்கிறேன். குக்கர் சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம், குருமிளகு, பட்டை, கிராம்பு, ஒரு 2 சின்ன பட்டை, 2 கிராம்பு போட்டிருக்காங்க. அது டேஸ்ட் கொடுக்கும். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, ஆனியன், ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுவோம். இப்போது உப்பு, மஞ்சளும் போடுறேன். அவங்க தேவைக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எதில் அரிசி எடுத்தீங்களோ அதில் 3 கிளாஸ், அதே அளவு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி பருப்பு எடுத்துருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கேன். இந்த பருப்பு ரேஷன் பருப்பு வந்து இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் போட்டுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கலக்கி வச்சுட்டேன். பெருங்காயம் போட்டிருக்க மறந்துட்டேன். இப்போ போடுறேன். மூடி வச்சு 3 விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் சூப்பராக வந்திருக்கு. நல்லா பாருங்கள், புழுன்னு வந்திருக்கு. போக போக கொஞ்சம் கெட்டியாயிரும். சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், இது கத்திரிக்காய் தொக்கு, வெண்டைக்காய் தொக்கு, அப்புறம் வந்து ஊறுகாய், எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.